சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ரிஷபராசி அன்பர்களே, இந்த 2025 ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கார். அங்க தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலம் பெற்றிருக்கு. அப்போ சுக்கிரனும் சனியும் நண்பர்கள். அப்போ என்ன, உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகள் எல்லாம் தொழிலை சார்ந்த விஷயம். தொழிலை எப்படி விரிவுபடுத்துவது, தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் நன்மை தரக்கூடிய விதத்தில் தான் இருக்க போகிறது. அதுவும் குறிப்பாக 28/1/2025 அன்று சுக்கிர பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போய் அமருகிறார். அப்போ அங்கே லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலையும் ராசிநாதன் 11ஆம் இடத்திலிருந்து பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு ஒரு அற்புதம். அப்போ உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே, இந்த ஜனவரி மாதத்திலேயே குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து கடவுளுடைய அனுகிரகம் பெற்றிருந்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு குலதெய்வத்தினுடைய அருளை பெற்று அந்த குரு பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் திருமணஸ்தானத்தையும் பார்ப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கு. அப்போ உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் திட்டங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. 4ஆம் அதிபதி, அதாவது சுகஸ்தானம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் போய் 8ல் மறைஞ்சிருக்கார். அப்போ சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி என்று பாக்கியஸ்தானத்தில் போய் அமருகிறார். அப்போ ஒரு வண்டி வாகனம் இது அத்தனையும் உங்களுக்கு கொடுக்க பெறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் போய் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெறும் பொழுது நிச்சயமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வீடு வண்டி வாகனம் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையை பயக்கும். ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு 14 நாட்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சரி, குழந்தைகளினுடைய நலன்கள் நமக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். ஸோ 5க்குரியவன் 8ல் போய் மறைகிறது நல்லதான்னா நல்லது இல்லைத்தான். ஆனால் அதே இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி 24/1 அன்று அந்த புதன் பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு சென்று அமர்வது ஒரு நல்ல அமைப்பு. ஆனாலும் அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார்லவா, அப்போ குழந்தை ஸ்தானத்தை பாதிக்கப்படவில்லை. குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி 20ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்கிறது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லலாம். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் சிறப்பு பெறுகிறது. அங்க கேது இருக்கார், ஞானக்காரகன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார், குருவினுடைய பார்வை பெற்றிருக்கு. குரு கேது இணைந்தாலே ஞான மார்க்கம், அது ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக ஈடுபாடு யாத்திரைக்கு செல்வது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும். தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 8ல் போய் மறைகிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தினுடைய முற்பகுதி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கிறது. தனத்தில் எந்த குறையும் உங்களுக்கு வரப்போவதில்லை. குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதை நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்வது நல்லது. ஏன் சொல்றேன்னா, குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்த்து அந்த 7ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துகிறார், திருமணஸ்தானத்தை வளர்க்கிறார். அப்ப திருமணத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்துணை முயற்சிகளும் பலிதமாக கூடிய தன்மை இருக்கிறது. என களத்திர காரகனான சுக்கிரன் போய் 11ஆம் இடத்தில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் போய் அமர இருக்கிறார். அப்போ நிச்சயமாக இந்த ஜனவரி மாதத்தினுடைய இறுதியில் திருமண வரன்
அமையும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. சரி, கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இதில் ஏதாவது நமக்கு தொந்தரவு கொடுத்துடு விடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா 6க்குரியவன் தனக்கு 6ல் போய் மறைய போகிறார் இந்த மாதத்தினுடைய இறுதியில். அப்போ 6க்குரியவன் தனக்கு 6ல் போய் மறையும் போது, அதாவது லாபஸ்தானத்தில் போய் அமர்வது கடனை இல்லாத நிலைக்கு உருவாக்கும், கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கையை உருவாக்கும். ஏதாவது ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது சரி செய்யப்படும். எதிர்ப்பாளர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் அல்லது உங்களை விட்டு வெளியே விலகிச் செல்லக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டு. வேலையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய அம்சம் என்பது சிறப்பு பெறுகிறது. 4ஆம் அதிபதி 8ல் போய் மறைகிறதுனால தாய் தந்தையர்களை மட்டும் வருத்தப்படாதவாறு பார்த்து கொள்வதும், அவங்களுடைய உடல்நலத்தை கெட்டியாக பிடித்து கொள்வதும், அவங்களை சரியாக கவனித்து கொள்வதும் இந்த மாதம் ரிஷபராசினருக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா 4ஆம் இடம் என்பது தாய்ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த தாய்ஸ்தானத்தின் அதிபதி 8ல் போய் மறைகிறதுனாலும் சூரியனுங்கிறது தகப்பன் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல மட்டும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். ராகு 11ஆம் இடத்துல இருக்கார். உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு இருப்பது ஒரு நல்ல அமைப்பு. ராகுங்கிறது வெளிநாட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட நீங்கள் எந்த ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு சக்சஸாக மாறும்ங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. என்ன, வெளிநாட்டுக்கு வேலை செல்வதற்கான வாய்ப்புகள், அல்லது இந்தியாவில் இங்கே இருந்தீங்கன்னா எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் அனுகூல வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய சந்தர்ப்பங்கள். சனி சுபத்துவமாகிறார். அப்போ சனியினுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகள், அழுக்கு சம்பந்தப்பட்ட, பெட்ரோல் சம்பந்தப்பட்ட, திரவம் குடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஆசிட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய துறையில் இருக்கின்றவர்கள், கிளீனிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், அல்லது அதை உபயோகிக்கக்கூடிய பொருள்களை தயாரிக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், தூய்மை பணியாளர்கள், மக்கள் தொடர்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய தன்மை. சுரங்கம் சம்பந்தப்பட்ட, கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட, பூமியை தோண்டி கொண்டு இருக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர்கள், ஸோ அத்தனை பேருக்கும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஜனவரி மாதம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதம். அதே இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சுக்கிரன் போய் ராகுவோடு இணைகிறார். அப்போ சுக்கிரனுங்கிறது கலத்திரக்காரகன் ராகுவோடு சேரும்போது ஆண்கள் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும், பெண்கள் ஆண்கள் சார்ந்த விஷயம் கலத்திர ரீதியாக கவனத்தில் இருக்க வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா சுக்கிரன் ராகுவோடு சேர்றார். ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம், அங்கே ஒரு விஷத்தன்மை இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுத்துங்கள். ஸோ மற்றபடி பார்க்கும் பொழுது பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். சூரியனும் குருவும் இணைந்து சிவராஜ யோகம் கிடைக்க பெறுகின்ற தன்மை. அப்போ நிச்சயமாக நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது. அப்போ அரசாங்க மூலியமாக நன்மைகள், ஏன்னா அரசாங்க மூலியமாக இந்த ஜனவரி மாதம் 14 வரை சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அந்த 14க்கு மேலே அரசு துறை, அரசு சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கக்கூடிய விதத்தில் இந்த மாதம் இருக்கப்பெறுகிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நல்லபடியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்று உங்களுக்கு பிடித்த அம்மன் தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு வருமையானால் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் சிறப்பு பெறும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.